ஹாய் மக்களே! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டே டு டே சீரியஸ் தான் பார்க்க போறீங்க. காலையில எந்திரிச்ச உடனே நேரா நாங்க கிளம்பி தாத்தா வீட்டுக்கு போயிட்டோம். இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனதுலேருந்து தாத்தாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிருச்சு. ஸோ, அதனால தான் காலையில எந்திரிச்சு அவர ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுங்கிறதுக்காண்டி கிளம்பி போயிட்டோம். வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூசியும் குப்பையுமா இருந்தது. அப்படியே ஜில்லு ஒட்டறையெல்லாம் எடுத்து வீட்டெல்லாம் தூத்தி கொட்டிட்டாங்க. நான் அந்த டைம்ல தாத்தா கூட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு வேற எங்கேயும் போல. எங்க ஊருக்குள்ளே இருக்க ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் தான் போயிருந்தோம். இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆனதுலேருந்து நெறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போகுது. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. போன உடனே பிரஷர்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நார்மலா காய்ச்சலுக்கு ஒரு ஊசி போட்டு மாத்திரை மட்டும் குடுத்து அனுப்பி விட்டாங்க. தாத்தா கொண்டு போய் வீட்ல விட்டு எங்க ஊர்ல உள்ள கணேஷ் ஃபோன் ஹோட்டலுக்கு வந்துட்டேன். எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 80 இட்லி ஆர்டர் குடுக்கலான்னு. காமெடிக்குலாம் சொல்ல உண்மைக்குமே 80 இட்லி தான் குடுக்க போறோம். எதுக்காண்டின்றது வீடியோ கடைசில பாருங்க. அப்படி ஆர்டர்லாம் குடுத்துட்டு தாத்தாவுக்கும் இட்லி வாங்கிட்டு நேரா கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தா எங்க அம்மாட்ட வீடியோ கால் போட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நானும் எங்க அம்மாட்ட 2 வார்த்தை பேசிட்டு தாத்தா பேச ஹெல்ப் பண்ணிட்டு தாத்தாவையும் சாப்பிட வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே நானும் மாத்திரைய போட்டு தூங்கிட்டேன். ஏன்னா எனக்கும் உடம்பு சரியில்ல. முழிச்சு பார்த்தா ஜில்லு அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கிருந்தாங்க. தாத்தாவுக்கு சாப்பிட்றதுக்கு மத்தியானம் அன்னப்பால் கஞ்சி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நானும் அதை எடுத்துட்டு நேரா தாத்தா பார்க்கக்காண்டி போயிட்டேன். வீட்டுக்கு போய் தாத்தா கையில கொடுத்து தாத்தாவையும் சாப்பிட வச்சு அவருக்கு தேவையான மாத்திரை எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்து அவரை கவனிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்க எல்லாமே பரபரப்பா வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ரீசன் ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம் அப்படின்றது வீடியோவோட கடைசியில பாருங்க. ஜில்லு ஒரு பக்கம் அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஆணி எடுத்து சுத்தில வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃப்ரேமை மாட்டுறதுக்கு தான். ஆக்சுவலி இந்த ஃப்ரேமை வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்கள் ஆகி போச்சு. அப்படி என்ன ஃப்ரேம் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் வேர்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 ஃப்ரேம்ல ஒரு ஃப்ரேம ஹால்ல நான் மாட்டியிருந்தேன். இன்னொரு ஃப்ரேம ஜில்லு அவங்க பெட்ரூம்ல மாட்டியிருந்தாங்க. ஸோ இந்த பைபிள் வேர்ட்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனலா உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓவரால் எல்லா வேலையுமே முடிஞ்சு வீடு பக்காவா இருந்தது. ஸோ இந்த முக்கியமா இருக்க ஒரே ஒரு வேலை இந்த துணிகளை மடிக்கிறது தான். ஜில்லு வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்கன்னு சொல்லிட்டு துணி எல்லாத்தையுமே நானும் மடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரின்னு சொல்லி ஜில்லுவுமே வீட்டை மாப் போட்டு கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேப்ல துணி எல்லாத்தையுமே நானும் மடிச்சு வச்சிட்டேன். வேலையெல்லாம் முடிக்கக்குள்ளேயும் கிட்டத்தட்ட ஈவினிங் ஆயிப்போச்சு. இது எல்லாம் முடிச்ச உடனே நேரா காலையில கொடுத்த இட்லியை வாங்குறதுக்காண்டி நானும் கணேஷ் போன் வந்துட்டேன். இது எல்லாமே எதுக்காண்டின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வீட்டுல வீட்டு கூட்டம் நடக்க போகுது. இந்த கூட்டம் தான் இந்த வருஷத்தோட கடைசி வீட்டு கூட்டம். நார்மலா எல்லா பிரேயருமே இருக்கும். பட் ஆனா வீட்டு கூட்டம் இதுக்கப்புறம் இருக்காது. ஸோ இன்னைக்கு இந்த வீட்டு கூட்டம் எங்க வீட்டுல நடந்தது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும்னு நாங்க நம்புறோம். ஒரு 7:30க்கு பிரேயர் ஸ்டார்ட் ஆகி ஒரு 8:30க்கு எல்லாமே முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 hour மட்டும் தான். பிரேயர் முடிஞ்ச உடனே அன்பை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். எதுக்காண்டின்னு பாத்தீங்கன்னா, அன்புக்கு ஓவரா ஃபீவர் இருந்தது. ஸோ நேரா எங்க போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டவுன்ல இருக்க எப்பயுமே நாங்க காட்டக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருந்தோம். ஹாஸ்பிட்டல்ல அவ்ளோ கூட்டம் இருந்தது. நான் திரும்பவும் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்க எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. எல்லாம் முடிச்சு நாங்க வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10:30 கிட்ட ஆயிருச்சு. அப்படியே இன்னைக்கான டேவும் முடிஞ்சுச்சு, வீடியோவும் முடிஞ்சுச்சு.